அதுவா எதிர்பார்ப்போடு ஜெபிப்பீங்களா? எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கு? தனிப்பட்ட ஜெபம் இருக்கும், ஆலயத்தில் ஜெபிப்பீங்க, உபவாசம் ஜெபிப்பீங்க, பல விதத்துல நீங்க நேரங்களை ஒதுக்கி ஜெபிக்கிறவங்களும் ஜெபிக்காத இருக்கிறவங்களும் உண்டு. ஆனா விசுவாசிக்கிறவங்க ஜெபிப்பாங்க. ஆனா ஜெபிக்கிறவங்க எப்படி ஜெபிக்கணும்? இப்ப நான் தேவனோடு சம்பாஷணம் செய்ய போறேன். ஆண்டவர்கள், நீ இப்ப ஏன் வந்திருக்கீங்க சம்பாஷணத்தை? நம்ம 2 வருஷம் சம்பாஷித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே நீ எதுக்காக என்னிடத்தில் வந்து அவர் கேட்டாங்க, தலையில சொரிஞ்சிடக்கூடாது. அப்ப அந்த விருப்பத்தோட நினைச்சது, ஒரு நோக்கத்தோட நினைச்சணும், அவர் சமூகத்தை நாடனம் தேடணும். அல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, விருதாவாக, அதாவது ஒரு கடமைக்காக, அல்லாவிட்டால் ஒரு பொழுதுபோக்குக்காக, இல்லட்டா ஜெபிக்க சொன்னதுக்காக ஜெபிக்க அல்ல, தேவனை அசைக்கிற ஒரு ஜெபமாக, தேவன் கிரியை செய்யறதுக்கு ஏதுவாக ஒரு ஜெபம் இருக்க வேண்டும். ஆமென். அப்போதுதான் நமக்கு என்ன உண்டாகும்? பரவாயில்ல, கர்த்தர் சமூகத்தில் நான் தேடினான், எனக்கு பலன் கிடைச்சது. அல்லேலூயா. பலன் இல்லாத எந்த வேலைக்காக யாரா போவாங்களா? போக மாட்டாங்க. அப்படி செய்யறவங்க உண்டு. என்ன பிரதிபலம் எதிர்பாராத நன்மை செய்யணும். அது தேவனுடைய குணம். பிரதிபலம் இல்லாத நன்மை செய்கிறவங்க தேவனுக்குரிய. நம்மளுடைய தேவன் பிரதிபலத்தை எதிர்பார்த்து செய்தாங்களா? அவர் தன்னுடைய ஆத்மாவை எப்படியாவது என்ன செய்யணுமா? மீட்டெடுக்கணும். தன்னையே பலியாக கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ அதை விசுவாசிக்கிறதா பிரதிபலத்தை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறார், மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாசிக்கலாம். 149ஆம் சங்கீதத்தில் சில வசனங்களை தியானிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அல்லேலூயா வெளிப்படத்திலே எந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லேலூயா என்ற வேத வாக்கியத்தை வச்சு பரலோகம் குதிக்கிற ஒரு இடப்பகுதி வெளிப்படத்திலே இருக்கு. தெரியுமா? தெரியுமா? தெரியாது. 19:4 எடுங்க. வெளிப்படத்தில் 19:4 24 மூப்பர்களும் 24 மூப்பர்களும். இந்த 24 மூப்பர் யாரு? பரலோகத்தில் இருக்கிறவங்களா, கேட்டு போறவங்களா? படிங்க. 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. எங்க ஆராதிக்கிறாங்க இந்த அல்லேலூயா ஆராதனை? பரலோகத்துல. இங்க என்ன எப்படி இருக்கணும்? அல்லேலூயா சேர்க்கணும். ஏரிய பரலோகத்துல போய் அல்லேலூயா சொன்னா, இங்க அல்லேலூயா சொன்னா தான் பரலோகத்துல போய் சொல்ல முடியும். அப்ப பரலோகத்துல நடக்கிற ஆராதனையோட வேகம் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. சிலர் அல்லேலூயா சொல்லவே மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லி பழகுங்களுக்கு பரலோக பாஷை. நம்மட வாயில வந்தது எவ்வளவு பாக்கியம் நினைக்கணும். நம்மட வாயில் அந்த பாஷை அல்லேலூயா சொல்லுன்ற அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அங்க அந்த வசனத்தை வாசியுங்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. தேவனை தொழுது எதை வார்த்தையில சொல்லி துதிக்கிறாங்க? அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லி சிங்காசனத்தில் இருக்கிற சொல்லி பார்த்து துதிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் மகா பரிசுத்த நாமத்தை வாசிக்கிறோம். வாசிக்கலாம். 149 இரண்டாம் வசனத்துக்கு போ. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தன்னை உண்டாக்கருக்குள் மகிழவும். ஆமென். தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும். உண்டாக்குறவரில் மகிழணும். நம்மளோட மகிழ்ச்சி எல்லாம் எதுல இருக்கும்? உலக இன்பங்கள், உலக ஆசைகள், உலக பொருள்கள். இப்ப இறக்கி விட்டா நீங்க கொஞ்ச நேரம் இந்த வார்த்தை கூட வீட்டுல போய் எத்தனை பேர் தியானிக்கிறீங்க?
ஆராதனை தியானிக்கிறீங்களா? ஆராதனை மகிமை தியானிக்கிறீங்களா? வார்த்தை தியானிச்சிருக்கீங்களா? கடந்த வாரத்தில் கொடுத்த செய்தியோட வாக்குதல் 3 பகுதியை வீட்டில் உட்கார்ந்து தியானிச்சு அதனுடைய கருத்துக்களை புரிஞ்சவர் எத்தனை பேர் இருக்கு? கேட்டது கேட்ட இடத்துல விட்டு. அல்லேலூயா. இந்த கவனம். சரி, எந்த இடத்துல எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லக்கூட ஆளுங்க இருக்கா? அப்ப நம்ம என்ன வளர்ச்சி இருக்கிறது? 3 மோதிரத்தை சொன்னேன். உங்களுக்கு 3 மோதிரம். 1 மனம் திரும்பிய மோதிரம், 1 ராஜாவின் பட்டம் கொடுக்கிற அதிகார மோதிரம், 1 ஊழியக்காருக்கு கொடுக்கிற மோதிரம், 1 தேசத்திலே ஆலயத்தில் இருக்கிற மோதிரம், தேவ ஊழியக்காருக்கு ஒரு மோதிரம், மனம் திரும்பியோருக்கு ஒரு மோதிரம். எத்தனை பேர் வீட்டில் போய் அனுப்பிச்சு? மனம் திரும்பியோர் எத்தனை பேர் மோதிரத்தை மாற்றிருக்கீங்க? அதிகமா பேசாத பாஷை, ஆசிரியர் சரிபுங்க பாஷை இருக்கீங்களா? சரி, முடிச்சிடும். வாசிக்கலாம். சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவின் களி கூறவும் கடவர்கள். அப்பா, சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறணும். எதிர களி கூறணும்? ராஜாவில். நம்ம நேற்று செய்தியில ஒரு சொன்னேன். என்ன சொன்னேன்? நீதிமானுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாயிருக்கும். நீதிமானுடைய நம்பிக்கையில ஒரு மகிழ்ச்சின்னு சொன்னேன். எதுல சொன்னேன்? நீதிமொழியில சொன்னேன். அப்படிதானே? நம்முடைய மகிழ்ச்சி, நம்மளை ரட்சிச்ச தெய்வத்தை தியானிக்க 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 நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. இங்கே வாசிக்கலாம். அவருடைய நாமத்தை நடனத்தோட துதித்து இன்னைக்கு அசைவாத இருக்கிற மக்களோட இங்க இருக்கு. இருக்கா இல்லையா? வாய் துறக்காதவர்களுக்கு இருக்கு, கை தட்டாதவர்கள் இருக்கு, கண்ணு மூடாதவர்கள் இருக்கு. வேதத்துல நான் கடந்த நாட்கள் தியானிச்சு கொண்டிருக்கிற ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒரு வசனம் உண்டு. நம்புறீங்க? ஒவ்வொரு அவயவங்களுக்கும் வசனம் உண்டு. ஒரு கண்ணு கடாத, கண்ணு கட்டார் நீ உலகத்திலே இருடாக மாறிவிட. அநேகரு கண்ணை விட்டு போகிறதுக்கு தான் வச்சிருக்கிறவங்க தெளிவாக வைக்கிறது இல்லை. சில நேரங்களில் என்னோட உபதேசம் உங்களுக்கு கத்துறது உங்களை சீர்கேடு திருத்தறதுக்கு சில வார்த்தைகளே கொண்டு வருது. நான் முன்னே இங்க வந்து எல்லாம் கெட்டி எடுத்தெல்லாம் பேசுறேன். கெட்டி எடுத்து பேசுற எனக்கு வேலை கிடையாது. இருக்கா இல்லையா? கண்டு கட்டா சரீரம் முழுவதும் கண்டு போய், நாவு கட்டா மரணம் கொண்டு வரும். நீ துதிக்கல, ஜெபிக்கல, தேவ சமூகம் நாடல, ஏதாவது நாவில் என்ன செய்யுது? துதி இல்ல, ஜெபம் இல்ல, பரிசுத்த வாழ்க்கை இல்ல, பரிசுத்த பேச்சு இல்ல, அதோட மரணத்தை தான் கொண்டு வர. என்ன செய்யுது? உடனே செத்து போன இல்ல, அங்க நித்திய ஜீவனுக்கு ஆதாரம் இல்லாம. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். பிரியம் வைக்கிறார். பாத்தீங்களா? நம்ம யாரு மேல யாரு பிரியம் வைக்கிறோமோ ஆத்மால பிரியம் இருக்கிற எத்தனை பேர் இருக்கீங்க? தேவ வசனத்து மேல எத்தனை பேர் பிரியமா இருக்கீங்க? தேவ சித்தம் செய்யறதுக்கு எத்தனை பேர் பிரியமா இருக்கீங்க? தேவ சித்தம் செய்யறதே நம்ம கடை. தேவனை இதயத்துக்கு ஏற்ற சிந்தனைகளே அவருக்கு புரியும். ஹல்லேலூயா. நீங்க அப்பத்துக்கா ஓடாதீங்க, பணத்துக்கா ஓடாதீங்க, பேருக்கா ஓடாதீங்க. அதெல்லாம் ஒன்ன பின்ன வந்துட்டே தூச்சு பாரு. பிள்ளை பட்டினியோடு உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க. அப்ப தேடி. ஹல்லேலூயா.
ஒவ்வொன்றுக்கு கத்தரை துதித்து பார், தேவைகளை எப்படி சந்திப்பார். அப்படின்னா என்ன செய்யணும்? ஏற்கனவே சொல்லிடுறேன், என்னிடத்தில் எதுக்கு வந்தேன்? ஆமாண்டவரே, நான் என்னிடத்தில் வந்த விவரத்தை சொல்லி அது உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. எதுக்காக வந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். வாசிக்கலாம். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோட களிகூர்ந்து. பரிசுத்தவான் இப்படி மகிமையோடு களிகூறணும். வசனத்துக்குள்ளே, ஆவிக்குள்ளே, விசுவாசத்திலே, தேவனுடைய சமூகத்திலே களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். படுக்கைக்கு போகும்போது எத்தனை பேர் கம்பீரத்தோட படுக்கிறீங்க? படுக்கையிலே தேவனை தியானிக்கணும். கண் விழித்த உடனே நம்முடைய இருதயம் கர்த்தரை நோக்கி செபிக்கணும், துதிக்கணும். ஆமாண்டவரே, இரவிலே என்ன தாக்குறதுக்கு எத்தனை பேர் வந்தாங்க எனக்கு தெரியாது. எத்தனை பூச்சிப்புடி என்னை சுற்றி வந்து தெரியாது. அதுக்குள்ள எங்க வீடு ஆன்மீக மணி அது திறந்தா போட்டு 3 பேர் ஓடினாலும் அந்த வெக்க போகாத நினைச்சு வெளியே அந்த அனலை போகணும்னா ஓபன் பண்ணிக்கிட்ட கால நான் தூங்க மாட்டேன். அல்லேலூயா. ஆகவே தேவ சமூகத்திலே நம்ம படுக்கையிலே என்ன செய்யணுமா? தேவனை மகிமைப்படுத்தி என்ன செய்யணும்? தியானிச்சு களி கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஏனென்று அது அவசியமா இங்க எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? எப்பம் சாபக்காரன் வருவன்னு தெரியாது. ஆகவே என்ன செய்யணுமா? தயாரா இருக்கணும், விழித்திருக்கணும். இதுக்கு நமக்கு தேவன் மிக மிக முக்கியமான காரியங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். கடைசி வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். பரிசுத்தவான்கள் மகிமையோட களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். எத்தனை பேர் கம்பீரிக்கிறீங்க? இல்ல பாரத்தோட படுக்கிறீங்களா? தேவையோடு கூட படுக்கிறீங்களா? ஆனா மகிழ்ந்து களி கூறுங்க. பேதுரு நாளைக்கு ஆபத்துன்னு தெரியும், சோர்ந்து போகாத செவின்னு சொல்றாங்க. மேற்பதே வெட்டுறதுக்கு ரெடியா இருக்கு. நீங்க சோர்ந்து போகாத ஜெபின்னு சொல்றாங்க, விழித்திருங்கன்னு சொல்றாங்க. இவங்க என்ன செய்ய சொல்லிட்டு அவரு தனியா போய் உட்கார்ந்து ஜெபிக்க போனாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. இன்னைக்கும் கர்த்தர் நமக்கு வரக்கூடியது முன்னும் பின்னும் வசனத்து மூலமா எச்சரிப்பு கொடுக்க செய்றாங்க. ஆனா நம்ம தூங்கிட்டு தான் இருக்கிறோம். நேரங்களை தட்டி கர்த்தர் ஆண்டவரே நான் விழித்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. அப்போதுதான் ஆண்டவர் வந்து கேப்பா, இந்த 1 மணி நேரமாவது சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரம் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிற எத்தனை பேர் இருக்கீங்க? 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க உண்டா? 1 மணி நேரம் ஜெபித்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க. ஆமா, அது முக்கியம். இந்த நாள்ல இந்த நேரத்திலே நான் ஜெபித்தேன், அந்த நேரத்திலே கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை 2025 ஜூன் மாசம் 22. ஆமா, நான் ஜெபித்தேன். இந்த வசனம் என்ன தொட்டுச்சு? அதுல என்ன தொட்டுது? மனம் திரும்பி குணமடையும். என்னையா மனம் திரும்பி குணமடைனா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை வச்சு தியானிக்கலாம். ஏதோ ஒரு திரும்பாத காரியம் இருக்கு, அது திரும்பறதுக்கு ஜெபிக்கலாம். அல்லேலூயா. அப்ப அண்டர்லைன் பண்ணி என்ன செய்ய ஜெபித்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற நேரத்தை வசனத்தை நம்ம வசனத்தா சரியா நிரப்பலாம். எலும்புகளுக்கு, ஊனிகளுக்கு, சதைக்கு, கண்ணுக்கு, காலுக்கு, இதயத்துக்கு, அந்தரங்கத்துக்கு, பாதைகளுக்கு எல்லா வசனத்தை ஞானிச்சு நடந்து போகும்போது அந்த வசனம் வரணும். தியானிக்கும் போது வசனம் வரணும், ஜெபிக்கும் போது வசனம் வரணும், கேட்கும் போது வசனம் வரணும், ஆசீர்வாதத்தை கேட்கும் போது வசனம் வரணும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாபேசுக்கு மிக சீரியஸா இருக்கிற நேரத்தில் நான் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்னோடு வட்டவடையாய் பேசிக் கொண்டு வந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
நீ எதுக்கு அழுது புலம்புகிற, நீ ஏன் வேதனைப்படுகிற என்று ஆண்டவர் வார்த்தையினாலே பேசிக்கொண்டே வந்தார். அப்போது எனக்கு மனதைரியம் வந்தது. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் இது கொஞ்ச கால உபத்திரவம் தான், ஆமென், இது ஒரு லேசானது என்றார். நமக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப பெரிதா இருந்துச்சு. ஆனா அவர் சொல்றார் லேசா இருக்கு, எனக்கோ பெருசா இருக்கு. அப்ப லேசானவரோட வார்த்தை நாம் சொல்லுகிற யாரா இருப்பாரு? அவருக்கு எல்லாம் லேசு, நமக்கு எல்லாம் பெருசா இருக்கும். ஆனா லேசுன்னு சொல்லவர்கிட்ட எல்லாம் உண்டு. பெருசு நினைக்கிறவன் ஒண்ணும் இல்லை, லேசா இருக்கிறவன் அவனை உயிர்ப்பிப்பார், பெருசா இருக்கிறவன் பெருசா தான் பார்ப்போம். ஆனா அவரு சொன்னா எல்லாம் நன்மைக்காகவே முடியும். அல்லேலூயா. ஆகவே அதுக்கே நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாட்சிக்கு நேரம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் பாருங்கள். நேரம் முடிய போகிறது. பாஷ குறிக்கப்பட்ட நேரத்தில் முடியுங்க. பாஷ சொல்றீங்களா? முடிச்சு. கர்த்தர் மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சபையுடைய குறைகளை நான் முடிக்க விரும்புகிறோம், அதுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாக்காக, ஆத்துமா ஆதாயம் செய்வதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள், மந்தையை பெருகிக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருத்தரும் சத்தியத்தில் நிரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஒரு ஊழியக்காரர் பாரம், ஆத்துமா தாகம் கொடுத்த ஆத்துமாக்களுக்காக விழித்திருந்து செபிக்க வேண்டும். அவர்களுக்கு காரியங்களுக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் நானும் ஆத்துமா ஆதாயம் செய்வதிலே மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை தயாராக்கி கொள்ளுகிற தேவனுடைய நீதியை கட்டி எழுப்புறதுக்கும் தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். சபை வளர்ச்சி அடைய வேண்டும், எண்ணத்திலே பெருகணும், தரத்திலே பெருகணும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீதியை குறித்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் தேவனை பற்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தன்னையே நினைச்சு கொண்டிருக்காதீங்க, தன்னுடைய வழிகளே நினைச்சு கொண்டிருக்காதீர்கள், தன்னுடைய தேவைகளே நினைச்சு கொண்டிருக்காரு. அது கர்த்தர் நிச்சயமாகவே என்ன செய்வாரு? மாற்றுவார். அல்லேலூயா. மாற்றுகிறவர் ஒன்று மாத்திரம் மாற்றுகிறவர் அல்ல, எல்லாமே மாற்றுகிறவர், எல்லாமே மாற்றி காட்டுகிறார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் 2 மனிதர்களே அடையாளம் காட்ட விரும்புகிறேன். போன வாரம் 3 மனிதருடைய வழிகள் சொன்னோம். இந்த வாரத்தில் 2 மனிதனுடைய பாரம். எப்படி? 2 மனிதனுடைய பாரம் சுருக்கமாக படிக்க விரும்புகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன். நெகேமியா 6 உமது அடியானாகிய இஸ்ரவேலின் புத்திரருக்காக. நல்லா எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நீங்க வாசிச்ச ஏசாயார் எடுத்தீங்க, நெகேமியா எடுங்க. இது நெகேமியா எடுங்க. நெகேமியால 1:6. உமது அடியாராகிய இஸ்ரவேல் உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக. ஒரு வசனம் 3 இடங்கள்ல வரும், பல இடங்கள்ல வரும். எரேமியால வரும், ஏசாயால வரும், நெகேமியால வரும்.
மாறி மாறி வந்துட்டு வேட்சிகள் வித்தியாசமா இருக்கும். ஆனா இங்க நெகேமியா தேவனிடத்தில் ஒன்று சொல்லி கேட்கிறார். வாசிக்கிறார் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக அடியாராகிய இஸ்ரவேலுக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியானுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்து உன்னுடைய செவி கவனித்து உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஜெபிக்க போகிறாரு, தன்னுடைய பாவத்தை எடுத்து சொல்லுகிறார். நம்ம ஜெபிக்க போக எத்தனை பேர் பாவத்தை சொல்லுவாரு? பாவ அறிக்கை செய்கிற ஜெபம் யாராவது உண்டா? முதலாவது ஒப்புரவாகும் போதே தன்னை தாழ்த்தணும். முதல்ல ஒப்புரவாகும் போது நம்முடைய பலவீனங்களே ஒப்பு கொடுக்கணும். நான் யாரோடு ஜெபிக்க போகிறேன், அவர் ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தப்பட யாருக்காக ஜெபிக்க போகிறோம் இங்க வாசிச்சோம். ஆனா நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நல்லா கவனிக்கணும். இப்போ 6 இருந்து வாங்க. நாங்கள் உனக்கு முன்பதாக எல்லாரும் சொல்லுங்க. நாங்கள் அப்படின்னா இங்க இருக்கிறவங்க அனைத்து எத்தனை எப்படிப்பட்டவரு? இல்ல, தேவனே தெரிந்தவர்கள். அப்படிதானே? தெரியாத யாரா இருக்கீங்களா? தெரிந்தவர்கள். நாங்கள் அவளத்திலே வாசிங்க. நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் இருந்தோம். எப்படி இருந்தார்கள்? கெட்டவர்களாய் நடந்தோம். நாங்க கெட்டவர்கள் தான் இருந்தோம். யாரு இன்னும் சொல்றேன், இதுக்குள்ள இருக்கிற பூர்ண ரட்சிக்கப்பட்டவர் யாரா இருக்காங்களா? பூர்ணனா ரட்சிக்கப்பட்டேன்னு யாரா சொல்றீங்களா? பூர்ண ரட்சிப்பு எப்போ வரும்? முடிவு பரியந்தம் நன்மையிலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் கவலைகளிலும் பாரத்திலையும் அழைத்த தெய்வத்தை நோக்கி ஜெபித்து ஒப்பு கொடுத்து தாங்கி சகிச்சு நசுக்கி விசுக்கி உருவாக்கி மகிழப்படுத்தி கனப்படுத்தி இந்த பாடுகளை எல்லாம் சகிக்கக்கூடிய பலத்தையும் கிருபையையும் கொடுத்து முடிவு பரியந்த நிலைத்து இவன் எல்லாம் சகிச்சு வந்த பிறகு அவன் தான் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இப்ப உள்ளே நான் நாளுக்கு நாள் ரட்சிக்கப்படலாம். ஒரு நாள் மனம் திரும்பிய ரட்சிப்பு. அதனால எல்லாம் அடைஞ்சேன்னு யாரும் சொல்லி தன்னை நீதிமான் என்று எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். எத்தனை பேருக்கு தொடுது? நான் ஞானஸ்தானம் எடுத்து அதனால எனக்கு நான் நீதிமான் என்ற பட்டியலுக்குள்ள எண்ணினேன்னு நினைச்சு கொண்டு மனம் போற ஓட்டத்துக்கு விட்டு விடுங்க. எத்தனை பேருக்கு சந்திக்கப்படுது? நான் மனம் திரும்பிய கிறிஸ்துவா இருந்தா மனம் திரும்பலுக்கு ஏற்ற உபதேசத்துக்கு தங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்பலும் ஞானஸ்தானம் ஒரு தொடக்கம் தான். ஸ்கூல்ல 1ஆம் கிளாஸ்ல சேர்க்கிறது போல. அதுல எல்லாம் வந்துருமா யாக்கோபு? அட்டென்ஸ் சபையில அட்டென்ஸ் அனுபவசி மாணவன் நீங்கள் நானும் கிறிஸ்துவின் ஆவிக்கு மாணவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். நீங்கள் நான் அவரிடத்தில் கற்றுக் கொண்டிருக்கிற மாணவராக இருந்தால் தான் முடிவறிந்த பெற்றுக்கொண்ட லிஸ்டில் எவ்வளவு சர்டிபிகேட் வருது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? இப்ப இவர் சொல்லி நாங்கள் பாவம் கெட்டவர்களா இருந்தேன். நாங்கள் கெட்டவர்களா தான் இருந்தேன். நம்மளை சொல்லி நான் கெட்டவனா தான் இருந்தேன். கெட்டதை தெரிந்தெடுத்தேன். கெட்டதிலே நடந்தோம். கெட்டதே சிந்தித்தோம். அதான் நெகேமியா சொல்லுது. வாசிக்கிறான். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும்
கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். கை கொள்ளல. நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளல. இப்ப இவங்க யாரா இருக்கிறோம்? நாங்க ஜெபிக்க போறோம். நாங்க கெட்டவர்கள் தான். மோசைக்கு கொடுத்த கற்பனை கை கொள்ளல. நாங்க என்ன செய்யறேன்? கை கொள்ளல. எவ்வளவுதான் உபதேசமானாலும், எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணினாலும், எவ்வளவுதான் வேத வசனம்னா நீ நல்லா புரிஞ்சுக்கிற, கர்த்தர் எனக்கு அனுதினம் அவட வேத வாக்கியம் என்ற மன்னாவை கொண்டு என்ன போஷிக்கிறார். அல்லேலூயா. அவட வார்த்தையை கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்ப இங்க எரேமியா ஜெபிக்கிற 6ஆம் வசனத்தில் மறுபடியும் நாம் தொடங்க போகிறோம். வாசிக்கலாம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் அவ என்ன செய்யணும்? யாருக்காக? இஸ்ரவேல் புத்திரருக்காக. ஏன் தெரியுமா? அவர்தான் தேசத்தை தேவன் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம். அவருக்காக இப்ப நெகேமியா என்ன செய்ய போறாரு? இரவும் பகலும் மன்றாட போறாங்க. இது இவருக்குள்ளே இருக்கிற ஒரு வாஞ்சை, தாகம். அவர் எடுக்கிற ஒரு முடிவு. நம்முடைய சபை மக்களுக்காகவும் மற்ற ஜனத்துக்காகவும் நாம் ஜெபிக்கிறது. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் கர்த்தருக்குள் நிலைநிற்க வேண்டும். அவர் கெட்டவர்களாக இருந்து அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும் என்றுள்ள ஒரு பாரத்தோட நெகேமியா கர்த்தருக்கு முன்பதாக வருகிறார். படிங்க. நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. ஒன்னு ஆண்டவரே, நான் என்ன சொல்லுகிறேன் நினைச்சனோ கேட்கணும். கர்த்தருடைய ஆண்டவரே, நான் ஏதோ பரப்பிக் கொண்டிருக்கான்னு நீங்க எனக்குள்ள இந்த ஜெபத்தை கேட்கணும். அதுக்குள்ள காது திறந்திருக்கும். அதை சொல்றாரு. இந்த சொல்லுகிற கண்ணை நினைச்சனும் திறந்திருப்பதாக. அல்லேலூயா. ஆமா, நம்ம கண்ணு திறந்து ஜெபிக்கிறோமா? கண்ணை மூடி ஜெபிக்கிறோம். அவர் கண்ணு திறப்பாரு. நம்ம கண்ணு திறந்திருந்தா குடிப்பாரு. தெரியவில்லை. என்ன செய்ய? கண் என்ன செய்யும்? 2 விதமான பார்வை உள்ள கண் இருக்கவங்க யாருக்கெல்லாம் இருக்கு? பாதி கண்கள் மூடி இருப்பாங்க, பாதி கண்கள் திறப்பு இருக்கா. உலகம் பார்க்கணும், சுற்றி இருக்கிறவங்களே பார்க்கணும். எல்லாம் கண்ணை மூடி இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணணும். ஆனா என்ன நடக்கணும்? நம்ம எப்படி ஜெயிப்பாங்க? இந்த 2 கண் வச்சிருப்பாங்க. கண்ணு ஜெபிச்சு நீங்க என்ன ஜெபித்தீங்க? நான் பேசிட்டே இருந்தேன். நீ என்ன பண்ணீங்க? ஜெபம் பண்ணீங்க. முடிச்சுட்டு ஏமா பாப்பா மாஸ்டர் இந்த அண்ணன் வந்துட்டு போல என்ன சொன்னாங்க? யாரு இவர்? என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்தவரை கவனிச்சுட்டு இருந்தாரு. இப்ப யாரோட சம்பந்தம் பண்ணிட்டு இருந்தாங்க? தேவனோட ஜெபம் பண்ற நேரம். கண்ணை திறந்து இங்க வந்தவரை கவனிச்சிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்பேன். பாஸ்டர் அவர் இந்த போல பாஸ்டர் நீங்க கவனிக்கலையா? நான் கவனிச்சேன் பாஸ்டர். அப்ப நீ என்ன கவனிச்ச? யாரோட ஜெபிச்ச? ஜெபம் யாருக்கு முன்பதாக? யாரை வச்சுக்கிட்டு நீ என்ன பாக்குற? வந்தவங்களை கவனிக்கிறாங்க. மேஞ்சு கண்களை மேய விட்டு அங்க நடக்கிறதெல்லாம் கேட்டு வச்சிட்டு இருந்தாங்க. கர்த்தர சமூகத்துல நீ ஜெபித்தியே, கர்த்தர் என்ன செஞ்சேன்னு கேட்டா எனக்கு தெரியாது. விளங்குதா? இது ஜெபம் அல்ல. இது ஜெபம் அல்ல. அடுப்பில சாம்பார் வச்சுட்டு இங்க வந்து சோத்திரம் 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 ஜெபம் ஆண்டவரே சொல்றது. சாம்பார்ல தான் கண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற நேரம், ராஜாவோடு கூட பேச போகிற நேரம், மிகுந்த கவனம், எல்லாம் ஒதுக்கணும். இப்போ எரேமியா சொல்றேன், கண்ணை திறக்கணும்,
பாவாரிக்கு எடுக்கிறோம், செவி துறக்கணும். ஆண்டவரே, நான் இஸ்ரேல் ஜனங்களுக்காக நினைச்சினேன், ஜெபிக்க போகிறேன், அக்கிரமங்களுக்காக ஜெபிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வாசிக்கிறார். சீக்கிரம் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். பாவம் செய்தோம், கெட்டவர்களாகவும் நடந்தோம். பாவம் செய்தது மாத்திரமல்ல, கெட்டவர்களாகவும் நடந்தோம். யாரோட பிள்ளைகள்? கர்த்தருடைய பிள்ளைகள். நம்மளை கெட்டதுக்கு அழைத்தாரு, பாவம் செய்யறதுக்கு அழைத்தாரு. நான் ஒண்ணு கேட்கிறேன், பாவம் என்றால் என்ன? தேவனை தேடாது இருக்கிறதே பாவம். தேவ சமூகத்தை நாடாது இருக்கிற பெரிய பாவம். தேவனிடத்தில் நாம் கொண்டு வந்து நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காத பெரிய பாவம். தேவன் நிர்ணயிச்ச நிர்ணயத்துக்கு நான் சித்தத்துக்கு தன்மனை அவரிட விருப்பத்தின்படி ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள வச்சிருப்பாரு. அதுக்கு மாறான வழிகளை நான் போகும்போது அவருடைய கிருபையும் பாதையை சொன்ன கண் திறக்கணும்னு. கண் திறக்கலன்னு அர்த்தம் என்ன? அவரு கவனிக்க மாட்டாரு, காது கவனிக்க மாட்டாரு. நேத்தோட அந்த 5 வசனத்துல நீங்க வாசிச்சிருப்பீங்க. பாதை தவறும் போது அவரின் சில தன்னுடைய இச்சையின்படி போகிறார், அவர் அதில் மாட்டிக்கொள்ளுகிறார். ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போகும்போது ஒண்ணு அவரு கவனிக்கணும், கண் திறந்து இருக்கணும் என்று ஒப்புரவோடு கூட அவர் ஜெபிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பாவத்தை அறிக்கையிடுகிறார்கள், நாங்கள் வழி தவறுன்னு சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு தான் இங்க அவர் ஜெபிக்கிறார். வாசிக்கலாம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். கைக்கொள்ளாத இதெல்லாம் அவர்களை செய்யவே இல்லை. வசனத்தை கேட்கிறோம், பாட்டு பாடுகிறோம், சபைக்கு வருவீங்க, ஆனா என்ன செய்யல? கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளுகிறது இல்லை. கர்த்தர் பிரியப்படுவாரா? முதலாவது பலிபீடத்தின் கர்த்தர் கொண்டு வருகிற நியாயத்தையும் கட்டளைகளையும் கை கொள்ளணும். அந்த 2 கை கொள்ளுகிற நான் சுருக்கமா முடிக்கிறேன். 2 கை கொள்ளு அவர்களுக்கு. 1 எரேமியா இதிலே தாகமா இருக்கிறதுக்கு சீக்கிரமா சீக்கிரம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன். பாத்தீங்களா? உலகத்தோடு கலந்து உலக மக்களும் ஒட்டிக்கொள்ளும். நிச்சயமா சொல்லுகிறேன், கட்டளை கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும்? உலகத்தோட ஒட்டிக்கொள்ளும். ஒத்து வேஷம் போட்டுவோம். பாம்பை பார்க்கும்போது ஓம் கூட்டாளியா, மீனை பார்க்கும்போது நான் ஓமாளியா. இது எங்க கிடக்கு? கடல்ல கிடக்கு. கடல் பாம்புக்கும் மீனுக்கும் ஒரு சில நேரம் சந்திப்பாங்க. அப்போது மீன் நெளிஞ்சு போகாம போகும்போது நமக்கு ஆய்ச்சி பண்ணி தான் ஆகணும். என்ன ஆய்ச்சி பண்ணி தான் ஆகணும்? என்ன இவன் கடிச்சிருவல உடனே இவர் இருந்துச்சு, நான் இப்படி ஆளு, அப்படி நீ ஆளா, அவர் அப்படியே ஒதுக்கிடுவார். நல்லா கவனிக்கிறீங்களா? பரிசுத்தமான பார்க்கும்போது நான் பரிசுத்தன். அடுத்த சட்டத்துக்கு போகும்போது நான் ஓடு. வேண்டாம் வேண்டாம். இறைவே நன்றா அறிஞ்சிருக்கிறான், வாசிக்கிறான். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு. வேதமே அதுதாங்க சொல்லு. ஆண்டவரை தேடுகிறது, வேதத்தின்படி உத்தமாக நடக்கிறவன் பாக்கியவான். என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன். தெரியுதா? இது இப்ப நான் பிரசங்கம் பண்ணினா 1 மணி நேரம் ஆகும். நல்லா தெரிந்து கொண்டவர்களை எத்தனை பேருக்கு தொடுது? வெளியில கிடக்குறாங்க இல்லையா? கிடக்கலையா?
கிடக்க இல்லையா? தெரிந்து கொண்டவர்கள் வெளியில போயிட்டாங்க. நீ மனம் திரும்பால், கட்டளை கை கொண்டால், அந்த வசனத்தை எல்லாரும் படிங்க. நீங்கள் என்னிடத்தில் திரும்பி நீங்க என்ன செய்யணும்? கை கொள்ளணும். இப்ப நீங்க கற்பனை கை கொண்டாதான் உங்கள் மூலமா தான் அவர்களை கொண்டு வர முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு பயந்து நீங்க கீழ்ப்படியாக எப்படி கொண்டு வர முடியும்? கடையாந்தரத்தில் இருந்தாலும் வெளியே போய் எங்க சுத்தி இருந்தாலும் லைனுக்கு கொண்டு வருவேன். ஏன்னா நீ ஆத்மா தாகத்தோடு தானே, கட்டளை கை கொண்டோட ஜபத்திலே தானே ஆத்மா இழுத்துட்டு வர முடியும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. என்னிடத்தில் திரும்பி கை கொண்டு 47 படி செய்திகளானால் உங்களுக்குள் தள்ளுண்டு போனவங்க, வெளியே போனவங்க இருந்தார். அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவீர்கள். அவரை நீங்க என்ன செய்யலாம்? கட்டளை கை கொள்ளணும். கொண்டு வருகிற வேலை அவருடைய வேலை. கட்டளை கை கொள்ள வேண்டிய வேலை. வெளியில கிடக்கிறாங்க இல்லையா? தெரியலையா? சேர்க்கணும். நம்ம கட்டளை கை கொள்ளாதபடி வா வா வான்னு சொன்ன முத நீ போய் திருந்து நான் திருந்திட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் திருந்தி கட்டளை கை கொண்டால் உங்களுக்கு போட்டுக்கல, உங்களுக்குள்ளே விலகி போனவர்கள் என்ன செய்வார்கள்? உங்களுடைய கடையாந்தரத்தில் இருந்தாலும் கூட்டி சேர்ப்பார். சேர்க்க மாட்டார். அப்ப நம்ம கட்டளை கை கொள்ளாதபடி அவர் சொல்லுவா, நீ முதல் நொறியாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? முடிச்சிடலாமா? அடுத்த ஒரு வசனம் கூட அதுல முடிச்சுட்டு அடுத்த ஒரு பாயிண்ட்க்கு போயிடும். ஆமா, வாசிங்க. அதே 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 இதுல தான் இருக்கு. தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். நீ மோசேக்கு ஒரு கட்டளை கொடுத்தாங்க. இந்த வாக்கு கொண்டு வந்து அதே நினைத்தருளும் என்று மோசேக்கு கொடுத்த கட்டளை நினைவு கூர்ந்து ஜபிக்கிறார். எப்படி ஜபிக்கிறாரு? நினைவு கூர்ந்து ஜபிக்கிறார். வாழ்க்கையே ஆண்டவருக்குள்ளே போகும்போது வசனத்தை, கட்டளைகளை, உபதேசங்களை, முப்பிதாக்களுக்கு அடையாளம் காட்டின வாக்கு தத்தத்தை நினைச்சு நாம் ஜெபிக்கும் போது, அதுக்காக மனம் திரும்பும் போது நீங்க எதிர்பார்க்கிற ஆத்துமாக்கள் அவரு கொண்டு வந்து சேர்ப்பான். சந்தேகமே இல்லை. அதான் வேதம் அதான் சொல்லுங்க. அவன் வரல அவன் திரும்ப மாட்டான், அவன் வரல இவன் வரல நான் ஜெபித்தேன் வரமாட்டேன்னு சொன்னா இந்த வசனம் என்ன சொல்லுது? முதல் நீ திரும்பு, நீ ஆயத்தப்படு, பின்பு பிறவளை ஆயத்தப்படுத்து. அப்ப நான் நினைச்சேன், இவன் கட்டளை கை கொண்டுதானே கேட்கிறாங்க. பூமியில கடையாந்தரத்தில் இருந்தா நான் கூட்டி சேர்ப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இரண்டாவது ஒரு மனுஷனுடைய தாகத்தை நான் காட்ட விரும்புகிறேன். வாசிக்கலாம். 2 நாளாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். அந்த மனிதனுடைய தாகத்தை நான் பார்க்கலாம். ஒரு சிறு மனிதன், ஒரு சிறு வாலிபன். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதா இருந்து. அவனுக்கு எத்தனை வயசு? 7 வயது. பாத்தீங்களா? 7 வயசுக்குள்ள இந்த வேதாகத்துல மிகவும் குறைவுள்ள வயசு குறைஞ்ச ஒரு ராஜா. இந்த நமக்கெல்லாம் எத்தனை வயசு இருக்கு? வச்சு பார்க்கணும். எங்க கொண்டு வச்சிருக்கிறாங்க? ராஜாவாக சிங்காசனத்துல கொண்டு வச்சிருக்கிறாங்க. ராஜாவன்னா ஆளியே செய்கிறவர், ஆளுகிறவர், தேசத்தை ஆளுகிறவர், ஜனங்களுக்கு தலைவன், பிரபு என்றெல்லாம் விவரிக்கிறான். ஆனா அவனுக்கு வயசு எத்தனை? 7. ஒரு தேசத்தை ஆளியே செய்கிற ஒரு ராஜாவுக்கு வயசு 7.
இதுல என்னையா இருக்கு? அவருக்குள்ள 7 வருஷத்துக்குள்ள எத்தனை ஞானம் இருக்கும்? அவர் ராஜாவா மாற்றுறது யாரு? கர்த்தர் தான். உங்களே என்ன ராஜாவாக ஆசாரியராக தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம யாராவது தெரிஞ்சு அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இங்க வாசிக்கிறோம். இது சில காரியங்களை வாசிக்கிறோம். 40 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். 7 வயசுல ராஜாவாயிட்டு 40 வருஷம் இவரு, அது 7 வயசுல தொடங்கி ஆணிய 40 வருஷம் கொண்டு போயிட்டான். தேவனுக்கு அவன் பிரியமுள்ளவனாக இருந்தான். எல்லாம் யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்டவர் நீங்கள் நானும் தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம். கொஞ்சம் யோசி. 40 வருஷம் அரசாடுறதுக்கு 7வது வயதிலே பிடிச்சு உள்ள வச்சுட்டான். ராஜசிங்காசனத்தை வச்சுட்டான். அங்க சொல்லப்படுகிறது, வாசிங்க 2 வருஷத்தை முடிச்சுட்டு அவன் முதல் திட்டம் என்னது கூட நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். வாசிக்கிறான். பெயர் செபா பட்டணத்தாளான அவன் தாயின் பேர் சிபியாள். சிபியாள். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 7 வயசுல ராஜாவோட தாயோட பேர் என்னது? பாத்தீங்களா? பெற்றெடுத்த தாய் 7வது வயசிலே தேசத்தை ராஜாவாக மாற்றுறதுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சா. பாக்கியவதி இல்லையா? பாக்கியவதி இல்லையா? உன் பிள்ளைகளை எங்க போய் செல்லணும்? ராஜாவாக மாறலாம். கிறிஸ்துவுக்கு போர் செய்யறவனாக மாறலாம். கிறிஸ்துவ சித்தத்தை செய்யற ராஜாவாக மாறலாம். எத்தனை பிள்ளைகளுக்கு தலையில கை வச்சு ஜெபிக்கிறீங்க? எத்தனை பிள்ளைகளை கர்த்தருக்கு இந்த கொடுங்க. அவ்வளவு ஊழியர் 10 வருஷம் 15 வருஷம் வச்சுனா அவர் வாரிகளாய் மாறிவிட்டோம். கர்த்தரோட ராஜ்யத்துக்காக ஓடுவோம். ஆனா இப்பவே நீங்க முன்மாதிரி இல்லைன்னா அவங்க உங்களை முதல் நீ போய் தெரிஞ்சுடுவாங்க. பிள்ளைகளை வளர்த்த வேண்டிய விதத்தில் வேதத்தின்படி நடத்துங்க. வேத உபதேசத்தின்படி நடத்துங்க. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர்களுக்காக மாதிரியா இருங்க. நான் பிள்ளை மனைவி வச்சேன். என் பிள்ளைகளுக்கு நான் மாதிரியா இருப்பேன். ஐயோ, என் பிள்ளைகளுக்கு ஒரு நூல் அளவுக்கு நான் கெட்டவனாய் வரக்கூடாது. நீங்கள் நூல் அளவுக்கு பிள்ளைகளுக்கு கெட்ட வார்த்தையிலே சொல்லக்கூடாது. அவளை போதிக்கிறதுல கவனமாக இருக்கணும். நீ கொடுக்கிற பெரிய கர்த்தருக்கு கொடுக்கிற பெரிய பொக்கிஷன். ஆமென். பெரிய பொக்கிஷன். தேவனை வசனத்தின்படி நடத்துங்க. ஜெபத்திலே பழக்குங்க. ஆகவே இங்க 7 வயதுல பிடிச்சவனா அம்மா பேரோட இங்க போட்டிருக்கு. வாசிக்கலாம். ஆசாரியராகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். அவன் 7வது வயதில் அவன் உட்கார்ந்து இருக்கும். அவன் எப்படிப்பட்டவனாக? கர்த்தருக்கு பார்வைக்கு செம்மையானதா இருந்தான். தொடர்ந்து கூட தம்பி 70 நல்லா வாசிக்கிறீங்களா? நல்லா கேட்குறீங்களா? 2047 பிறந்தேன். என் பெற்ற தாய் எனக்கு பிரசவ வேதனை வரும்போது 100 காரியங்களை சொல்லுவேன். மனுஷன் சொல்ல எப்படியாவது பிள்ளை பெற்றா போதும்னு. வேதனை வரும்போது வாயில் எல்லாம் உதறுவாங்க. யாரெல்லாம் உதறிக்க எனக்கு தெரியாது. என் தாய் உதறி இருக்காங்க. பிரசவ வேதனை நேரத்தில் பிள்ளை வரலைன்னா வேதனைப்பட்டு உதவி சொல்ல, இவன் பிறந்தா உனக்கே கொடுத்துருவேன் கர்த்தாவேன்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? செய்யலை. காரியம் முடிஞ்சிச்சு. பிள்ளை பிறந்துச்சு. அவர் காத்துக்கிட்டே இருந்தார். இவர் என்ன சொத்து சொகோன்னு வாழ்ந்துட்டே இருந்தார். ஆனா எனக்கு தொடர்றதெல்லாம் விஷம், செய்யறதெல்லாம் வாய்க்காது. ஆனா என்ன சொல்லும்? சரியாவது சரி வராது. முதல் நீ சரியா இருக்கியா? நான் தாயத்தான் கேட்கிறேன். நீ சரியா இருக்கியா? அப்போ உணர்ந்து 38 வருஷம் வரைக்கும் உணர்ந்து திருந்தலைன்னு அப்போ ஒரு நாள்ல சொல்லுகிறான். ஐயோ, இவன் பிறந்த போது கொல்ல ஆஸ்பத்திரியில் நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். இவனுக்கு கர்த்தருக்கு தான் இவருன்னு சொன்னேன். இப்போதான் அவனுக்கு முடிச்சுட்டான். எல்லாம் போச்சு. ஆனா அவர் கைவிட்டாரு. எல்லாரும் உதவி தள்ளி விட்டாரு. யாருக்கு நான் பிரியமில்லாம வாழ்ந்தேன். ஆனா கர்த்தர் கைவிடவில்லை. கர்த்தரோட நாமத்தினால உயர்ந்து வாழ்கிறோம். அல்லேலூயா. அதெல்லாம் விட்டு போனேன். கர்த்தர் உயர்த்தி இந்த நாள் வரைக்கும் இந்த 78 ஆண்டுகள் கர்த்தர் என்னை நடத்தினார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். அல்லேலூயா. உங்கள் மத்தியில இருக்கிற நான் பூர்ண ரட்சிப்புக்குள்ளே வந்தது இதை சொல்ல மாட்டேன். என்னுடைய முடிவு காலம் வரும்போதுதான்
நான் பூர்ண ரட்சிப்பை அடைந்தேன் என்றது அவர்தான் எனக்கு பட்டது. அல்லேலூயா. அதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பே நான் மாணவன் தான். அல்லேலூயா. சிஸ்டர் சிஸ்டர், எனக்கு நான் ஆண்டவர் சமூகத்துல போய் இந்த ஆத்துமாக்களுக்கு என்ன கொடுக்கணும்? நீ என்னோடு என்ன பேச போறேன்? நீ பேசுகிறது நீ தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள், நீங்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நான் வாசிச்சு ருசிச்சு பார்த்து இதுதான் பேசணும்னு சொன்ன வார்த்தையை நான் கொண்டு வந்து எனக்கு கொடுத்த உங்களுக்கு கொடுக்கிறோம். நீங்கள் என்ன அனுமதி பெற்றுக் கொள்ளுகிறோம். கரங்களை தட்டி கத்திரிக்க உங்களுக்கு நல்ல, எனக்கு முதலாக கொடுக்கப்பட்டது. அதானே பிரசங்கம். எனக்கு கொடுக்கப்பட்டது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் அனுபவிச்ச ருசி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆகவே அவருக்காக ஒரு பிரசங்கம் இல்லை. தேவன் தன் ஜனத்துக்கு முதல்ல யாருக்கு கொடுக்கிறார்? அவரை சார்பில் நிக்கிறவர்களுக்கு தான் பேசுவாங்க. அவரை சார்பில் நின்று பேசுகிறவர்களை கொண்டு வந்து நீ பெற்றுக்கொண்ட, நீ நான் ஒன்றால் போதிக்கப்பட்ட மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். அது கேட்கக்கூடியதை வாங்கிக் கொள்ள வேண்டியதும் பிடித்துக் கொள்ள வேண்டியதும் அவரோட வேலை என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அதுதானே செய்தி. வாசிக்கிறார் இங்கே அந்த 7 வயசு ராஜாவுடைய அடுத்த திட்டம் அங்க சொல்லுகிறது. 4ஆம் வசனத்திலிருந்து போவோமா? அதற்கு பின்பு ராஜாவானக்கு பின்பு தாயோட கதையை சொல்றதுக்கு பின்பு 4வது அவர் முதல் என்ன செய்தாரு? வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க. பாத்தீங்களா? 7 வயதுக்கு அப்புறம் ராஜாவானவர் ராஜஸ்தானத்துல வந்த உடனே இந்த 7 வயது ராஜா சொல்லுகிறது கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க. கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொண்டான். ஆறு கொண்டு விருப்பம் கொண்டான்? இந்த ராஜா விருப்பம் கொண்டார். படிங்க. அவனுடைய விருப்பம் என்ன? அவன் ஆசாரியரையும் லேவியரையும் விருப்பம் கொண்டோனே எடுத்து பிரசங்கம் பண்ணல. நம்ம விருப்பம் கொண்டோனே அடிச்சு விட்டுருவாங்க. ஆனா விருப்பம் கொண்டுட்டு யாரை கூப்பிட்டாங்க? ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வர சென்று தன் இஷ்டத்துக்கு செய்யல. ராஜாவுல பொக்கிஷம் என் கையில் தான் இருக்கு, அதிகாரம் என் கையில் தானே இருக்கு, நான் சொன்ன அவங்க செஞ்சிருவல்ல, அப்படித்தானே வருவாங்க. ஆனா இந்த 7 வயதுள்ள ராஜாவோட எண்ணம் எப்படி போமோ? நான் வயசுக்கு 7 தான், அனுபவம் 7 வயது கூடிய அனுபவம் தான். ஆனா என்னை அதுக்கு மேல கொண்டு ராஜஸ்தானத்தில் வச்சிருக்கிறோம். எனக்கும் பின்ப எத்தனையோ அனுபவம் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனா அவர் என்ன செய்தார்? விருப்பம் கொண்டதை ஆசாரியரை லேவியரை அழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் யூதா பட்டணத்துக்கு புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை வருஷா வருஷம் பழுது பார்க்கிறதற்கு இஸ்ரவேலெங்கும் பணம் சேகரியுங்கள். பாத்தீங்களா? கரங்களை தட்டி கத்திர செய்யறேன். உட்கார்ந்து இருந்தாரா? இந்த காரியத்தை ஆலயத்தை பழுது பார்க்கிறதுக்கு திரவியம் சேர்ந்து மலையாளத்தில் போட்டு பாத்தீங்களா? வருஷா வருஷம் புதுப்பிக்கணும். நம்ம எங்க புதுப்பிக்கிறோம்? கெட்டது அப்படியே ஊரா தீதாரா ஷியாரா சந்தனா படிய இஸ்ரவேல் எங்கும் பணம் சேகரியுங்கள். இந்த காரியத்தை தாமதம் இல்லாமல் செய்யுங்கள். எப்படி செய்யணுமா? தூங்கி தூங்கி செய்ய. ஆலயத்துக்கு காரியம் தூங்கி தூங்கி செய்யாது. 7 வயசு ராஜாவோட தாகம். 40 வருஷம் அவன் எடுத்த தீர்மானம் தேவன் ஆலயம் பழுது பார்க்கிறது, குறைகளை தீர்க்கிறதுக்கு திவ்யங்களை சேகரியுங்க. யார்கிட்ட போகணுமா?
இஸ்ரேல் மக்களிடத்துல போனோம். புரியுதா? நான் உங்ககிட்ட கேட்டா நீ என்ன சொன்ன? கொடுப்பீங்களா? நீ இஸ்ரேல் புத்தர் தானே, கொடுக்கணும் இல்ல? திரவியம் சேர்க்கணுமா வேண்டாமா? நீங்க இஸ்ரேல் புத்திரர் யாரா சொல்றீங்களா? இப்ப இங்க வாசிங்க, படிங்க, சீக்கிரம் படிங்க, முடிக்கலாம். ஆனாலும் லேவியர் தாமதம் பண்ணினார்கள். தேவனுடைய நாமத்தை அறிஞ்ச லேவியர்கள் தாமதம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அப்பொழுது ராஜா யோய்தா என்னும் தலைவனை அழைத்து சாட்சியின் வாசஸ்தலத்துக்கு கொடுக்க கர்த்தரின் தாசனாகிய மோசே கட்டளையிட்ட வரியை யூதாவின் இடத்திலும் எருசலேமியரிடத்திலும் இஸ்ரவேல் சபையாரிடத்திலும் வாங்கி வருகிறதற்கு ஆளை போட்டாங்க. அது பழைய காலத்துல தசமபாகம் வரின்னு போட்டிருக்கு. என்னோட சபையில் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் இருக்கார். அவர் பல கூடல் நகரில் இருக்கிறாரு. உங்களோடு கூட 2015 ஞானசல் நாங்கள் வீட்டில் எடுத்ததான். அவர் கூட்டில் சேர்வா ஆட்கள் கொடூரமான இந்த பட்டை எடுத்துட்டு போகிற ஒரு சாமி இருக்காங்க இது அந்த குலத்தில் சேர்ந்தவர்கள். ஆனால் அவர் ஆண்டவரை விடவில்லை, உறுதியாக இருக்கிறாரு. ஆண்டவருக்காக நல்ல ஓடுகிற மனுஷன், ஊழியம் செய்கிறாரு, சுவிசேஷ ஊழியங்களை செய்கிறாரு. பார்க்கும்போதெல்லாம் ஆலோசனை கேட்பார்கள், ஜெபம் பண்ணிக்கிறோம் என்று சொல்லி எனக்கு எல்லாத்தையும் சொல்லி என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் சொல்லி புகழ்வார்கள். அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அவர் கொஞ்ச நாள் பழனியிலே போய் அவர் ரிலேஷன்ஸ் இடத்துல போய் தங்கி கொண்டிருக்கோம். பக்கத்தில் ஒரு சபைக்கு அவர் போயிருந்தோடனே அந்த போதகர் குடிக்க உடனே கேட்டார், நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டார். நான் இந்த மாதிரி என்னோட ஊர் மதுரை தான், என்ன 8 அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு சகோதரியிலே மத்தியிலே நான் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டேன். அவர் என்னோட பேர் அட்ரஸ் எல்லாம் சொன்னார். நீங்கள் இந்த சபைக்கு வந்திருக்கீங்க, இங்கே இருப்பீங்களா போவீங்களா? இல்லை, நான் இருப்பேன் என்று சொன்னார்கள். இருக்கணும்னா நீங்கள் முதலாவது சபைக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஒழுங்காக வரலாம். நான் நினைச்சது, நான் உனக்கு பந்தி கொடுக்க மாட்டேன். ஆராதனைக்கு வாங்க, என்ன கொடுக்க மாட்டேன், பந்தி கொடுக்க மாட்டேன். ஆராதனைக்கு வாங்க, வசனங்கள் எடுக்க போங்க. என்னன்னு இவர் கேட்டாரு. நீங்க வரி செலுத்தலாம். என்ன செலுத்தலாம்? வரினா என்ன? உங்க தசமபாகம் உங்க செலுத்தலாம். ரொம்ப துக்கப்பட்டாரு. வேற போன் அடி சொன்னாரு, ஐயா இந்த மாதிரி சொல்றாங்க, பந்தி கர்த்தனோட ஞாபோஜன பந்தி எடுக்கணும்னா என்னோட வருமானத்திலே 10 விகிதங்க சபைக்கு தசமபாகம் கொடுத்தாக்கா நீ பந்தி எடுக்கணும். கொடுக்க மாட்டேன், கொடுக்கவே இல்லை. நான் அத்தாட்சி தாரேன். அத்தாட்சியெல்லாம் நீங்க ரசிக்கிட்டு சபை இருக்கிறான், பார்ஷ சொல்லி இருக்கிறான். நீங்க இங்க வந்து நீங்க ஆராதிச்சு போனா பந்தி உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். பந்தி கொடுக்கணும். இவ்வளவு தூரத்துக்கு உலகத்திலே ஆதித்யம் எதிர போயிருக்கிறது, சட்டம் எங்க போயிட்டு இருக்கிறது, நீதி அதிகமாக கொண்டு செலுத்துற கண்டிஷன்ஸ்க்குள்ள வந்துட்டோம், பெற்றுக்கொள்ள. இதனாலே அவர் திருப்பி என்ன செய்து அந்த வேலையை விட்டுட்டே மதுரைக்கு வந்துட்டான். எதுக்காக? எடுக்க முடியாது, கண்ணீரோடு சொன்ன. ஆகவே கீழே வாசி, சீக்கிரமா பிடிப்போம். உங்களுக்கு ஆயுத்தமான காரியங்களுக்கு சீக்கிரம். லேவியரை நீர் விசாரியாமல் போனதென்ன? அந்த பொல்லாத ஸ்திரீயா ஏன் நீங்க விசாரிக்கிற? ஆலயத்தினோட அடுத்த காரியங்களை கட்டளை ஏன் விசாரிக்கிற? அந்த பொல்லாத ஸ்திரீயாகிய அத்தியாரியாளுடைய மக்கள் தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளை எல்லாம் பாகால்களுக்கு செலவு பண்ணி போட்டார்களே. பாத்தீங்களா? ராஜாவோட முதல் ஆலயத்தை குறிச்சு ஒரு தாகம், பழுது போனதை குறிச்சு ஒரு தாகம், அலட்சியப்படுத்தி அதில் பொருட்களை சேதப்படுத்தின ஒரு தாகம். அங்கே நாம் வாசிக்கிறோம், அவர்களுக்கு திரவியங்களை சேர்த்து அற்ற குற்றங்களை தீர்க்கும்படியாக அவர்களுக்கு சேர்த்து கொண்டு வந்ததை ஆலயத்தினுடைய பழுதுபாக்களுக்காக அதை சேர்த்து கொண்டு வந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது அந்த திரவியம் சேர்க்கிறதுக்கு இன்னி ஒரு அடையாளத்தை கூட நான் காமிக்க விரும்புகிறேன்.
வாசிக்கலாம். அதை 34ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். நெகேமியாவின் புஸ்தகம் நாளாகமம் 34 வாசிக்கிறான். 9ஆம் வசனத்தின் வாசி 34:9. அவர்கள் பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவினிடத்தில் வந்து வாசற்படியை காக்கிற லேவியர், வாசற்படியை காக்கிற லேவியர். ஒரு ஊழியக்காரர் எதை காக்கப்படும்? தேவனுடைய ஆலயத்தையும் ஜனங்களையும் காக்கப்படுகிறவருக்கு பேர் என்னது? லேவியர். அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், வாசிங்க. மனாசேயிலும் எப்பிராயீமிலும் இஸ்ரவேலில் மீதியானவர்கள் எல்லாரின் கையிலும் யூதா பென்யமீன் எங்கும் சேர்த்து எருசலேமுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்த பணத்தை ஒப்பிட்டு வேலையை செய்விக்கும்படி கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரனானவர்களின் கையில் அதை கொடுத்தார்கள். நெருப்பியை சேர்த்ததை எங்க கொண்டு போய் கொடுத்தாங்க? நெருப்பியை சேர்த்தது எங்க கொண்டு கொடுத்தாங்க? ஆலயத்தின் ஆலயத்தில் விசாரிப்புக்காரர் கையில் அதை கொடுத்தார்கள். அதுக்கு அடுத்தது இவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து சீர்படுத்துறதுக்கு ஆலயத்தில் வேலை செய்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆலயம் பழுதாய் கிடக்கலாமா? குறைய வைக்கலாமா? வைக்கக்கூடாது. எப்படி செயல்படணுமா? எப்படி தீவிரமாக செயல்படணும் போட்டாங்களா? தாமதியாமை. எப்பவுமே எனக்குள்ள நோக்கம் அதுதான். ஆலயம் பழுது பார்க்கணும், மாற்றணும், உயிர்ப்பிக்கணும், மாற்றணும், விரிவாக்கப்படணும், மற்ற குற்றங்களை மாற்றணும். ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், இந்த நாளிலே இது மக்களுக்கு கொடுங்க. அல்லேலூயா. அப்போ ஆலயத்தினுடைய எல்லை விரிவாக்குற தேவ சித்தமா? தேவ திட்டம் தானே. மற்ற குற்றங்களை தீர்க்கிற தேவ சித்தம் தானே. வாய் திறந்து சொல்லுங்க. திரவியம் சேர்க்கிற சித்தம் தானே. பழுது மற்ற குற்றங்களை மாற்றுகிற தேவனோட திட்டம் தானே. ஒத்துழைக்கணும் இல்ல? திரவியம் சேர்க்கிறதுக்கு தேவன் ஆட்களை நியமித்தாங்களா? நியமித்தாங்க. ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே இந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தரும் கீழே வாசிக்கலாம். அப்படியே யூதாவின் ராஜாக்கள் எடுத்து போட்ட அறைகளை பழுது பார்க்க வெட்டின கற்களையும் இனிப்புக்கு மரங்களையும் பாவுகிறதற்கு பல கைகளையும் வாங்க தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் அதை கொடுத்தார்கள். கொடுக்கணும் இல்ல? காசு கொடுக்கணும் இல்ல? சும்மா வருவாரா? ஒரு சும்மா வருமா? நம்ம ஜெபித்தா போதும் வருவினாங்க. அதை சேர்க்கணுமா சேர்க்க வேண்டாமா? சேர்க்கணும். வேலை செய்வர்களுக்கு சோத்திரம் போயிட்டு வாங்க சொல்ல முடியுமா? அப்போ எல்லாத்துக்கும் என்ன தேவை இருக்கு? பணம் தேவை இருக்கு. 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எஸ்தரா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். எஸ்தர் கிடையாது, எஸ்தரா 9ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்க. 5:9. அப்பொழுது நாங்கள் அவர்கள் மூப்பர்களை நோக்கி இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டது யார் என்று கேட்டார். எதிர்ப்பு வந்துருச்சா? கேட்டோம். யார் என்று கேட்டோம். இதுவும் அல்லாமல் அவர்களுக்குள்ளே தலைவரான மனிதர் இன்னார் என்று உமக்கு எழுதி அறியப்படுத்தும்படி அவர்கள் நாமங்கள் என்னவென்றும் கேட்டோம். பாத்தீங்களா? எவன் என்ன செய்யறான்?
நாம என்ன உங்களுக்கு கட்டளை இட்ட யாரு, இது செய்ய சொன்னது யாரு என்றெல்லாம் அடையாளம் கேட்கறதுக்கு தான் மக்கள் இருக்காங்க. அங்க வந்துருச்சா படிங்க. அவர்கள் எங்களுக்கு பிரதியுத்தரமாக ஆ, நாங்கள் பரலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாய் இருக்கிறவருக்கு தேவனாயிருக்கிறவருக்கு அடியாராய் இருந்து அதிகாரிகள் இருந்து இஸ்ரவேலின் பெரிய ராஜா ஆ. ஒருவர் அநேக வருஷங்களுக்கு முன்னே ஆ, கட்டி தீர்த்த ஆ, இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆலயம் கட்டி வச்சே இருக்கக்கூடாது, கட்டிக்கிட்டே தான் இருக்கணும். அற்ற குற்றங்களை தீர்த்துட்டு தான் இருக்கணும். அதுக்கு ஏனோ தான் உள்ள கிராஸ் வேடிகளே வரக்கூடாது. நீங்க கொடுக்கிற எனக்கு கொஞ்சம் காசுகளை குடிக்க விரும்புகிறேன், நீங்க கொடுக்குற காசு இந்த அணல் குஞ்சிய எத்தனை அணல் குஞ்சியோட கூடுகளை பார்த்துருக்கீங்களா? அணல் குஞ்சு கூடு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கா? அது எப்படி கொண்டு சேர்க்குவாங்க? எங்கெல்லாம் போய் சுற்றி திரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு சேர்த்து கூட வைக்க வச்சுமா குஞ்சை பொறிக்கிறது. அவங்க ஒரு நாள்ல சேர்ப்பாங்க, சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து பெரிய கூடு உண்டாக்கி அது குஞ்சை பொறிக்கிறீங்க. இவ்வளோ பாடா இருக்குன்னு பார்த்து. இதுதான் இப்ப என்னுடைய நிலைமை. ஹல்லேலூயா. ஆகவே நானும் ஒன்று சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கேன். குறைகள் என்னைக்கு தீருமோ அப்போ கிட்டி முடிக்கிறதுக்கு இருக்கிறேன். இத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு. நான் சேர்த்துக்கிட்டே வருகிறேன். நீங்க சேர்க்கறதுக்கு உதவி செய்யணும். உதவி செய்வீங்களா? இது எதுக்கு இப்போ நம்ம வாசிச்சோம்? சபை. நான் கட்டி வச்சுட்டு போயிடுவேன். இதில் ஆளியை செய்யறது யாரு? நீங்க தான். அப்படித்தானே? சந்ததிகள் சந்தானங்களுக்கு என் பிள்ளைகள் குடும்பமாக உங்களை என்ன செய்ய நடத்துவா. அப்போ ஒரு நாள் சொல்லுவாரு, அவர் அணில் குஞ்சு சேர்க்கறது போல சேர்த்துட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. அப்ப சேர்க்கறதுல எங்க ஆலயத்தின் அற்ற குற்றங்களை தீர்க்கிறதுக்காக சேர்க்கணும். வயிற்றுக்காக அது வந்துகிட்டே தான் இருக்கும். அது பசியெல்லாம் எங்க இருந்தாலும் வரும். ஆனா ஆலயத்தில் வரும்போது என்ன செய்யணும்? திரவியம் சேர்த்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்தை இந்த வசனத்தை வாசி முடிப்போம். அவ்வளவுதான், முடிச்சு. 11:10 5 12 13 வாசிக்கலாம். எங்கள் பிதாக்கள் பரலோகத்தின் தேவனுக்கு கோபம் மூட்டினபடியினால் அவர் இவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் கல்தேயன் கையில் ஒப்பு கொடுத்தார். யாரு கோபம் மூட்டினா? பிதாக்கள் செய்ய வேண்டிய ஒழுக்கங்களை செய்யாதபடினாலே இந்த ஆலயத்தை யாருக்கு ஒப்பு கொடுத்தான்? அலட்சியமாக அவன் இந்த ஆலயத்தை நிர்மூலமாக்கி ஜனத்தை பாபிலோனுக்கு கொண்டு போனான். பாத்தீங்களா? அலட்சியமா இருந்த ஆலயம் என்ன செய்யும்? பாபிலோனுக்கு போகும். குட்டி வச்சிருக்காரு ஐயா. இப்படிதாங்க இருப்பாங்க. எப்படி? ஒரு காம்பவுண்டு வாரம் கட்ட மாட்டாங்க, ஒரு வாசலும் போட மாட்டாங்க. அப்படிதான் இப்படி இருந்தா போதுமா? வாய் திறந்து சொல்லி சிஸ்டர் பாஸ்டர் போதாது பாஸ்டர் அப்படின்னு கை வைத்து சொல்லுங்க. காம்பவுண்டு வாரம் எடுக்கணும், லெட்டின் பாத்ரூம் கட்டணும், ஏசி போடணும். நம்ம மகன் சொல்ல ஏசி போடுங்க, டைல் சொட்டணும். இடங்களை தெரிவிக்க வைக்கிறேன். இடங்களை தட்டி காத்திருக்க இல்லையா? வேணுமா வேண்டாமா? இது போதுமா? கல்யாண மண்டபம் வரணும். என்ன கவிதா? இந்த கல்யாண மண்டபத்துக்கு அங்கே போய் 20,000 40,000 கொடுக்குறா. இங்கேயே கொடுத்துருக்கேன். இந்த இடம் வேணும்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். நான் ஆணி போட்டு வச்சுட்டேன். வச்சுதான் கிணறு எது வராது, என்ன தாண்டி வராது. ஆனா உங்களை கல்யாணம் எல்லாம் அங்க நடக்கலாம். அதெல்லாம் பையன் செஞ்சிருவோம். ஒருத்தரை எடுக்கிற அவரே வச்சு செய்வார்ல, அதுக்கு ஒரு ஆளு வேணும் இல்ல. ஆகவே நீங்க சந்தோஷமாய் குடிச்சு சந்தோஷமா இந்த ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களா இருக்க. கரங்களை தட்டி கத்தலுமாய் இருக்க. ஒழுங்குமுறை கம்பிகளை
ஆகவே சபையுடைய அற்றகுற்றங்களுக்கு சேர்ப்போம், கட்டுவோம், இணைப்போம், நியமிப்போம், கொடுப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே தீவிரமாக, ஆமென். எப்படி தீவிரமாக, தாமதமாக. ஹalleluya. இதை ஆசீர்வதிச்சு யாரா ஜெபிக்கலாமா? ரிபா சந்தனா எல்லா மக்களுக்கும் ஒத்திகை அனுப்பி ஐக்கியத்தில் இருந்து ஆண்டவரே இந்த காரியங்களை முடிக்கும்படியாக தேவ ராஜ்யத்துக்கு நீதிக்கு முதலிடம் கொடுக்கும்படியாக தகவலே ராஜா. அப்பா அந்த நேரத்தில் ஆண்டவரே ராஜா அந்த உப்ப கொடுக்கிற அப்படியாக மாற்றுக்கப்பா. அடுத்த மாதம் முடிவதற்குள்ள ஆண்டவரே இந்த வேலைகள் முடியும்படியாக ராஜா என் தேவன் பாடத்தின் பலன்களை திறந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் எல்லா பிள்ளைகளையும் கை பிரயாசங்களை ஆசிரியர் கர்த்தருடைய பங்கு கர்த்தர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே இந்த பணிகளை முடிக்கும்படியாக தகவல் திரும்ப செய்வேன்னு செலுக்கிறோம். அந்த யாவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எல்லா பொருளாதார தேவையை சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகலமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடன் பரிசுத்தாவியை சமாதானம் அவர் வரி மட்டும் நம்ம யாவரோடும் கூட நீடித்திருப்பதாக. ஹல்லேலூயா. யாவரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இன்னைக்கு டீ கடைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என் மனைவிட்ட நான் ஒன்று சொன்னேன், கொண்டு வந்திருக்கிறாங்க, வாங்கி சாப்பிட்டு